ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நீதிமொழியிலிருந்து ஒரு வசனம் பார்க்க போகிறோம். அந்த வசனம் வாசிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். என் மகனே, பாவியில் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏதாவது குட்டி வசனம், இது ஒரே ஒரு கண்டென்ட் தான். பாவையில்னா நண்பர்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு முக்கியமானது கடவுள். நம்ம கடவுள் தான் நம்மளை வந்து தாயின் கருவில் நம்மளை உருவாக்கி நம்மளுக்கு இந்த அழகான கண்ணை கொடுத்து, இந்த முடியை கொடுத்து, அந்த வாயை கொடுத்து, இந்த கையை கொடுத்து, அவ்வளோ அழகாக ருசிச்சு அவர் நம்மளை படைச்சிருக்காரு. கடவுளுடைய படைப்பு மிக பெரிசு. நம்ம தாயின் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அவ்வளோ அழகாக நம்மளை பாதுகாத்து அழகாக படித்து ஒரு நோக்கத்தோடு, ஒரு மாமரம் எதுக்கு வைக்கிறாங்க, மாங்கனி கொடுக்கணும். ஒரு தென்னை மரம் எதுக்கு தேங்காய் கொடுக்கணும், தேங்காய் கொடுக்கணும். ஒரு கிச்சடி மரம் எதுக்கு கிச்சடி பழம் கொடுக்கணும். அப்படி ஒவ்வொரு பழத்துக்கும் நோக்கம் இருக்கிறது. நம்மளும் ஒரு நோக்கத்தோடு கடவுள் என்ன பண்ண படைச்சிட்டு பூமியில் படிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கடவுள் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஃப்ரெண்ட்ஸும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன சொல்ல வரனா, பாவிகள் உனக்கு என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதி அதை ஒத்துக்காதப்பா. பாவின ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சைடு வந்து கடவுள், ஒரு சைடு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், மூணு வச்சு ரொம்ப அதிகமாக நல்லா 3 வச்சுக்கலாம். மது, மாது, சூது. மதுனா சரக்கு, சாராயம். மாதுனா பெண்கள். சூதுனா அந்த காலத்தில் சீட் ஆடு சொல்லுவோம். இப்போ பார்த்தோன்னா இப்போ அந்த சீட் எடுத்து போய் டீசெண்டாக ஆயிடுச்சு. இன்சூரன்ஸ் இல்லை, ஷேர் மார்க்கெட்டிங். அப்போ சீட் ஆடு சொல்லுவோம். சூதுனா என்னது, ஷேர் மார்க்கெட்டிங். ஓகே, திருப்பி சொல்ல வரல. ஓகே, டைம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த மூணுத்துல நம்ம ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவோம், வருவான். டேய் வச்சா வாடா, வச்சா டேய் வாடா, ஒரு பெக்கு போகலாம் வாடா, டேய் வாடா, சூப்பர் டேய் ஆடா, அதெல்லாம் ஒன்றுடா, என்ஜாய் பண்ணலாம் டே, உன்னை அடிக்கடி அவனை கூப்பிடுறான். இன்னைக்கு என்ன திருவிழா, நம்மள கூழ் ஊத்துறாங்க. இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ், நியூ இயரு. நீ எப்பா உன்னை மற்ற டைம்லாம் டிஸ்டர்ப் பண்ணலப்பா. எப்பா நீ கரெக்டான நேரம் தான், மற்ற நேரம்லாம் டிஸ்டர்ப் பண்ணலாம். இது ஒரு டைம் தானே, நல்ல நேரத்தில் கொஞ்சம் சரக்கு கட்டுறான், வாடா சரக்கு சொல்லிட்டு கூடுவான். நான் காட்டுவான், ஆசை காட்டுவான் ஃப்ரெண்டு. அப்போ கடவுள்னா கூட ஒரு மனசாட்சியில் ஒன்று சரி போய்ப்பா, போகாதுப்பான்னு. ஆனால் நீ அப்படி மீறி ஃப்ரெண்ட்ஸை போய் சரக்கு வச்சு நீ மாட்டிக்கினேன். ஒரு டைம் போவ 2 டைம் போவ, நீ அப்படியே அதுக்கு அடிக்ட் ஆகி உன் லைஃபு க்ளோஸ் ஆகிடும். நீ ஏன் திட்டினால கடவுள் வந்து நித்திய ஆக்கில போட்டுன்னு நெருப்பில் கொதிக்க கொதிப்புலாம் குறைப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, மாது பெண்கள் அது மீது மச்ச வாடா, அந்த பொண்ணு அந்த ஃபேர் சூப்பராக போகிறான், அந்த பொண்ணுடா அழகடா வாடா, ஒரு நாள் என்ஜாய் பண்ணுறதுலாம் வாட, தப்பு கிடையாது அப்படின்னு கூடுவான். அதெல்லாம் போய் மாட்டிங்கன்னா வெளியே வர முடியாது. கடவுள் உங்களை ஊருக்குன்னு ஊருக்கிடுவார். மூணாவது என்னன்னா, சூது. ஷேர் மார்க்கெட்டில் போய் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு 30 லட்சம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஒரு ரூபாய் பிச்சைக்காரனா இருக்காரு. அதனால் ஷேர் மார்க்கெட்டில் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு ஷேர் பண்ண போகாதீங்க. இது 3 மறக்காதீங்க.